தானே விட்டு கொடுத்து என்ன தலை குனிய வச்ச? இல்லைங்க, நான் உண்மையிலே தான் சண்டை போட்டேன். கிடையாது, என்ன மோசம் பண்ணிட்டேன். இனிமே ராஜாவுக்கு மாத்திரம் இல்ல, உனக்கு என் கம்பெனியில வேலை கிடையாது. இல்லைங்க, இத்தனை காலமா உண்மையா உழைச்ச எனக்கு இதுதான் நீங்க கொடுக்கிற பரிசா? நீ உண்மையானவன்னா நான் சொல்றதை செஞ்சு நிரூபிச்சு காட்டு. என்ன செய்யணும் சொல்லுங்க. எந்த கையால உன்னை தோக்கடிச்சானோ அதே கையை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ வெட்டி ஆகணும். அதனால என்ன பணம் செலவழிஞ்சாலும் பரவாயில்லை. என்ன சொன்னீங்க? என் நண்பன் கையை நானே வெட்டணுமா? கேவலம் நீங்க கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டதுனால தானே நீங்க இந்த அளவுக்கு தோஞ்சிட்டீங்க. இதோ நீங்க கொடுத்த பணம். இனிமே ராஜாவுக்கு முன்னாலே ஒரு ஆபத்து வந்தா நான் தான் அவனுக்கு முதல் விரோதி. பி கேர்ஃபுல். சும்மா இருந்த என்ன பரிவட்டம் கட்டுறேன், அத்தை கட்டுறேன், இத்த கட்டுறேன்னு அவமானப்படுத்துறதுக்கா பிள்ளையா பிறந்தீங்க? அப்பா, நான் பிள்ளைய பெத்தாலும் ஆண் பிள்ளைய பெத்தேன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, மறந்துட்டீங்களா? இந்த ராஜாவனால ஏற்பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன். நாங்க செஞ்ச பொங்கல் நல்லா இருக்கான்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. என்ன பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி பொங்கல் என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை. அப்பா, நான் செஞ்ச பொங்கல் நல்லா இல்லையா? நீ செஞ்சது நல்லா இல்லைன்னு சொல்லுவேன. ரொம்ப 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 பிரமாதமா இருக்கு. போடு போடு. என்னடி சிரிப்பு? ரவி, என்னடா எங்க போயிட்டு இருக்க? எங்கெல்லாம் உன்னை தேடுறது? ஆளே காண. வா பொங்கல் சாப்பிடலாம். வேண்டாம் ராஜா, எனக்கு மனசு சரியில்லை, விட்டுடு. என்னடா ஆச்சு? ஏன் மனசு சரியில்லை உனக்கு? அந்த பங்காரசாமி ஆசை காட்டினான்னு உனக்கே எதிராக நடந்துகிட்டேன். ஆடா மடையா, நாம என்ன விரோதத்திலே சண்டை போட்டுட்டோம்? வீரத்தை காட்டதானே. டேய், நீ என்ன எடுத்து சண்டை போட்டது எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? அப்படிப்பட்ட உள்ளத்துக்கு துரோகம் பண்ணிட்டே பாரு, அது என்னால தாங்கிக்கவே முடியலடா. தாமரை, டேய், ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. யாரு எதை செஞ்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுடா. பிரிக்க முடியாதுதான், ஆனா இப்ப எனக்கு மனசு சரியில்லை. நான் வர்றேன், பிளீஸ். வெடிக்கும் போது மானங்கட்ட பசங்களான்னு கேட்டீங்களே, யார் மானம் போகுதுன்னு பாருங்க. இப்ப என்ன நடந்துச்சு? அடிக்க வர ஓனா வந்து போச்சு, அதை அடிக்க போனேன். அன்னைக்கு நீர் கோழி பிடிக்க வந்தேன், இன்னைக்கு ஓனா அடிக்க வந்தியா? ஒன்ன அடிக்கிறேன்டா. என் தங்கச்சி கிட்ட தகாத முறையில் நடக்க பார்த்திருக்க அந்த ராஸ்கல். நல்ல வேளை நான் பார்க்காம இருந்திருந்தா என் தங்கச்சிக்கு இது என்ன இருக்கும்? ஒண்ணு பட்டு உயிர் போயிடுப்பா. ராஜா, நாளை காலையில பஞ்சாயத்துல பேசிக்கலாம். என்னடா முறைக்கிற? பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தலைவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ஏங்க, ஊருக்கு பெரியவர் அழகிரியா இருக்காரு, உங்களை போல ஒரு பஸ் முதலாளி தயாநிதியா இருக்காரு, பொது மனுஷன் பூசாரியா இருக்காரு. இன்னும் யாரியா வேணும்? என்கிட்ட வேலை பார்க்கிற அழகிரி என் வழக்க விசாரிக்கிறதுக்கு தலைவரா? தலைவர்னா ஒரு தகுதி வேண்டாமா? தலைவருக்கு தகுதி இருக்கிறனாலதான் நாங்க அவரை தலைவரா தேர்ந்தெடுத்தோம். நீங்க ஊரை கட்டுப்படுத்தாங்க ஆகணும். சரிப்பா, விடுங்க. என்னதான் தீர்ப்பு சொல்றாங்கன்னு பாப்போம். ராஜாவோட தங்கச்சி கிட்ட உங்க மகன் கந்தசாமி தகாத முறை நடந்துகிட்டான், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஏதோ வயசு பையன் தெரியாம பண்ணி விட்டான்.
அதுக்கு ஒரு 5 or 10 அபராதம் போடுங்க, கட்டிட்டு போறேன். இது என்ன பெரிய விஷயம்? எவ்வளவு சோமா சொல்லிட்டார் பாத்தீங்களா? 5 or 10 அபராதம் கட்டிட்டா யார் வேணாலும் யார் கையும் பிடிச்சு வைக்கலாமா? ஏயா பணம் இருக்குங்கிற திமிர தானே இப்படி பேசுற? இந்த பாருங்க, திருவிழா வந்தா பொண்ணுங்க மேல இடிக்கணுங்கிறதுக்காகவே சில பேர் வர்றானுங்க. கடுமையா தண்டிச்சா தான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. தீர்ப்பளியுங்க. இத பாருங்க, பல பேர் சேர்ந்து திருவிழா கொண்டாடுற இந்த இடத்துல ஒருத்தன் ஒரு பெண்ணை கையை பிடிச்சு எடுத்தான்னா அந்த பெண்ணை வேற யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? அதனால கந்தசாமியே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பஞ்சாயத்து ஏகமானதா முடிவு பண்ணுது. என்னையா சொன்ன? ஒரு பஸ் கண்டக்டர் எனக்கு சம்பந்தியா? இத உங்க பையன் அந்த பெண்ணை கையை பிடிச்சு இழுக்கிறதுக்கு முன்னாலேயே யோசனை பண்ணிருக்கணும். ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் நினைக்கிறியா நீ? நான் நியாயத்தை தான் சொன்னேன். என்னையா பெரிய நியாயம்? நான் அந்த பொண்ணை கட்டிக்க முடியாது. என்ன செய்த நீ? ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படலன்னா உங்களை ஊரை விட்டு விலைக்கு வைப்போம். இதுக்கு சம்மதமா? ஊரை விட்டு விலைக்கு வச்சா எங்களால வாழவே முடியாதா? நிச்சயமா முடியாது. தண்ணி எடுக்க விட மாட்டோம். உங்க வீட்டை யாரும் வேலைக்கு வர மாட்டோம். உங்க வீட்டுல ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தா ஒரு ஈ காக்கா கூட வராது. அழகிரி, எல்லாருமா சேர்ந்து தீர்ப்பு சொல்லிட்டீங்க. நானும் அது கட்டுப்படுறேன். நாளைக்கு இதே இடத்துல அந்த பொண்ணோட கழுத்துல என் பையனை தாலி கட்ட சொல்றேன். அதுக்கு பின்னால வர்ற விளைவுகளை நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் அனுபவிக்கணும். வாடா. ஆளை மாத்திக்கிங்க. பெரிய ஒரு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. ஓ மாப்ள வாங்க. யாரு பெரியவன்? யார் பெரியவன்? செமத்தியா வாங்க போற நீ. ஏண்டா டேய்,